உங்களுக்கு அதிகாரமே இல்லாத பல்கலைக்கழகங்களை ஆள வேண்டும் என்று நீங்கள் அலைகிறீர்களே, ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு சட்டத்தை ஏற்றினீர்கள் என்றால் வரலாறுகளில் உங்கள் பெயர் பதிவு செய்யப்படும் அல்லவா? இவர் என்ன ஸ்டாலின் என்ன பெரிய கல்வியாளரா? இவர் இப்போ வேந்தரா உட்காந்து என்ன பண்ண போகிறார்? இவர் யூஜிசி ஆக்டில் உங்களுக்கு அதிகாரமே இல்லை, அது சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்குது. சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்கிறதுல நீங்கள் லெஜிஸ்லேட் பண்ண முடியாதுன்ட்டு அரசியலமைப்பு சாசனம் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம். அவசரமாக இதுக்கு ஒரு பில்லை போட்டு உங்கள் முதல்வரை வேந்தராகணுன்ட்டு ஆசைப்பட்டு அது ஏன் அவங்க ஆசைப்படுறாங்க சார்? அதில் என்ன லாபி? ஆளுநர்கிட்ட இருந்து கட்டுப்பாட்டை இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், துணைவேந்தர்களை நியமிக்கலாம். இப்போது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் நியமிக்கணும்னா ஆளுநருக்கு போனால் ஆளுநர் பார்த்துட்டு இருந்தால் இருந்தாலும் மோசமான ஆளாக இருக்கார், இருந்தாலும் அப்ரூவ் பண்ண முடியாது, போ திருப்பி அனுப்புறாரு. ஒன்ட்ட என்ன கேட்குறது? நாங்களே பண்ணிக்கிறோம். கட்சிக்காரனை பூரா ஆக்கலாம்ல. திமுக நிலைவத்தவனுங்களா ஒவ்வொருவருக்கும் ஒரு பதவி கொடுத்துருக்கிறார்கள் அல்லவா? போய் ஒரு திரு சுப்பவீர பாண்டியன் அவர்களே ஒரு பெரிய பெரியாரிஸ்டன்லாம் சொல்லுவாங்க. செட்டியார் மாநாட்டில் கலந்துக்கிட்டு இருந்தார். அவரை சமூக நீதி பாதுகாப்பு குழுன்னு ஒரு குழுவை போட்டு அவர் அதில் ஒரு மெம்பரு.